ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து ரீட்டைல்ல கொடுக்குறது என்னோட aim. அப்படி என்ன ரீட்டைல் பிரைஸ்ல பெஸ்ட்டா கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போன ஒரு கடை தாங்க கோட்மேன். ரீசெண்டா நடந்த என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கோட் சூட்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டைலா போகலாம் அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டா, அப்படி சொன்னாலும் அவனை விடாம அழுக்கா மடிச்சு தலுக்கா தூக்கின்னு போன கடை தான் நம்ம எம்சி ரோட்ல இருக்கிற கோட்மேன். ஸோ இந்த கடைக்குள்ளே நாங்கள் போனதுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கே துணியெல்லாம் வந்து அடுக்கி வைக்கல, குவிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுமே நாங்களாம் ஃப்ளாட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறன்ற கன்ஃபியூஷனுக்கு போயிட்டோம். பட் ஆனால் அவங்க பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கா அவங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன செட் ஆகும், எப்படி போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்து ஒன்றுத்தையும் வந்து நமக்கு கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிட்டும் வந்து நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அவங்களே வந்து கஸ்டமைஸும் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டு கரெக்டாக இருக்குமோ அதையும் அவங்களே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னடா இவ்வளோ பண்ணுறாங்களே, ரேட்டு தாறுமாறாக இருக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷனில் நீங்கள் கோட் ஷூட் போட்டு மஜாவாக சுற்றலாம். நாங்கள் அப்படி தான் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு போன மாப்பிள்ளை ரொம்ப ஹாப்பி. கல்யாணத்துலேயும் ஒரே ஃபங்க்ஷனு செம்ம ஜோராக நடந்தது. ஒரே கோட் ஷூட்லாம் போட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணி விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எம்சி ரோட் பக்கம் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது போய் ஒரு விசிட் பண்ணி அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறம் வந்து சொல்லுங்கள். நான் சொன்னதை விட நீங்கள் இங்கே பார்க்குறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.